2010 அல்லமீன் துபாய் ஜமாத்தின் மாதாந்திர கூட்டம் ஷார்ஜா பல்தியா கேம்பில் வைத்து தலைவர் எம்எம்எஸ் முகமது மைதீன் ஷரீப் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அந்த நிறைவேற்றப்பட்ட திருமணங்கள் கொண்டிருக்கிறது. மன்றத்தின் வருடாந்திர கூட்டம் ஹஜ் பெருநாள் அன்று காலை 10 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும். மன்றத்தின் சார்பாக வாகனங்கள் ஏற்பாடு எதுவும் இல்லை எனவும் முடிவு செய்யப்பட்டது. மன்ற உறுப்பினர்கள் மதிய உணவிற்கு 4 மணி அளவு மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்வது என முடிவு செய்யப்பட்டது. அதற்கான பொறுப்புதாரிகள் நியமிக்கப்பட்டது. அவர்களின் விவரம் பின்வருமாறு: ஜனாப் நாகூர் மைதீன், ஜனாப் ஷேக் அப்துல் காதர், ஜனாப் ஜலாலுதீன் மற்றும் இதர ஏற்பாடுகள் பொறுத்து ஜனாப் முகமது ஷரீப் ஆதிம் அவர்கள் பொறுத்து தலைமை நடைபெற்றது. பெருநாள் கூட்டத்திற்கான மன்ற உறுப்பினர்கள் சந்தா 20 என்றும் புதிய உறுப்பினர்கள் இருந்தால் அழைத்து வரும்படியும் ஆற்றுவழி மற்றும் நமது பகுதி நண்பர்களுக்கு அழைப்பு வருமாறு தெரிவிக்கப்பட்டது. தாயகத்தில் திருமண அன்பளிப்பு பெறாத மன்ற உறுப்பினர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. தனது செலவில் பொறுப்பு ஏற்ற உறுப்பினர்கள் விவரம், அதாவது ஹஜ் பெருநாள் செலவிற்காக மன்றத்தின் சார்பாக பொறுப்பேற்ற தனிப்பட்ட நபர்களின் விவரம் மற்றும் பொருட்களின் விவரம்: ஜனாப் முகமது மைதீன் கிளாஸ் கவர் டிஷ்யூ பாக்ஸ், ஜனாப் நாகூர் மைதீன் 7up, ஜனாப் ஷேக் மியான் கேக், ஜனாப் எம்எம்எஸ் முகமது மைதீன் முட்டை, ஜனாப் பி முகமது ஹுசைன் தண்ணீர், ஜனாப் முஜிபுர் ரஹ்மான் குளிர்பானம். அதுக்கப்புறம் அல்லமீன் துபாய் ஜமாத்தின் இந்தியாவிற்கான 2004 முதல் 2011 செப்டம்பர் வரையிலான வரவு செலவு கணக்கு 2004 முதல் 2000 பிரியாணி இந்த வருஷம் பிரியாணி செலவு போகும். 2000 டிசம்பர் மாதம் சந்தாசம் 535 டெலிஃபோன் செலவு 6268 ரூபா 56 ஜனவரி 2011 ஊருக்கு பணம் அனுப்பினது 2500 ரூபா, 3268 ரூபா இருக்குது. அந்த மாதம் சந்தா வரவு 435, ஊருக்கு பணம் அனுப்பினது 20 ரூபா மிச்சம் 2500 ரூபா. பேங்க் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபா வந்துச்சு. வீட்டு செலவு 20 ரூபா, மந்திரி மகள் திரும்ப 300 ரூபா ஆச்சு. இப்போ பேங்க் 4658 ரூபா. இப்ரேல் மாதம் சந்தா வசூல் 258 ரூபா 5 பைசா. ஷார்ஜாவில் வந்து சந்தா வசூல் 250 ரூபா 5 பைசா. மொத்தம் 5190 ரூபா 36 பைசா. மார்ச் மாதம் சந்தா வசூல் 690, ஊருக்கு பணம் ஒரு 5 ரூபா, எக்ஸ்ட்ரா 5 ரூபா பணம் சொல்லி வசூல். ஊருக்கு பணம் அனுப்பினதை 2200 ரூபா போக மிச்சம் இருப்பு வந்து 3322 பைசா. ஏப்ரல் மாதம் சந்தா வசூல் வந்து 820. மெடிக்கல் கிராம காப்பீடு 100 ரூபா. பேங்க் பணம் வரவு வந்து 25 ரூபா. டெலிஃபோன் செலவு 10 ரூபா. மொத்தம் இருப்பு 4132 ரூபா 36 பைசா. மே மாதம் சந்தா வசூல் வந்து 405 ரூபா. ஊத்துமலை அபுதார் நண்பர் வந்து அல்தாப் அவர் வரவு 45 ரூபா. ஷார்ஜா சந்தா வசூல் 30 ரூபா. டீ செலவு 7 ரூபா. மிச்சம் இருப்பு 4622 ரூபா 36 பைசா. ஜூன் ஜூலை சந்தா வசூல் வந்து 602 ரூபா. இந்த மாதம் 2425 ரூபா. மொத்தம் இருக்கு 3130 ரூபா 36 பைசா. ஆகஸ்ட் மாதம் சந்தா வரவு 335. செப்டம்பர் மாதம் சந்தா வரவு 755. ஊருக்கு பணம் அனுப்பியது 2000 ரூபா. மிச்சம் இருப்பு 2240 ரூபா 36 பைசா. சந்தா வரவு அக்டோபர் மாதம் 405 ரூபா. செலவு 15 ரூபா. மொத்தம் இருப்பு 2658 ரூபா 36 பைசா. நவம்பர் இந்த மாதத்தில் பிறநாள் சாப்பாட்டில் வந்து 1600 ரூபா இருக்குது. மொத்த இருப்பு 1008 ரூபா 36 பைசா. மொத்த இப்போ பேங்க் 1008 ரூபா 36 பைசா. அதில் எமர்ஜென்சி டிக்கெட் 460 ரூபா கழிச்சா 548 ரூபா 36 பைசா கழிக்கிறாங்க.
இல்லை நடந்து அதுபோ எவ்வளோ எமர்ஜென்சி டிக்கெட் இல்லாமல் இருக்கு வந்து 548 ரூபா 36 பேங்கில் இருக்குது. பேங்கில் இருக்குது. எமர்ஜென்சி டிக்கெட்டோடு சேர்த்தா 1000 ரூபா 36 பைசா. சரி வா இதுதான் சரியா எல்லாமே புகழ் ஜமாத் 8வது ஆண்டை கடந்து 9வது ஆண்டு அறிவித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய சங்கம் ஆரம்பத்தில் முதல்ல 5 ரூபா கொடுத்தோம்னா இப்போ நம்ம வந்து 10 ரூபா கொடுத்துருக்கோம். நம்மளோட சங்கத்துடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60, 68, 70 பேர் இருக்கிறாங்க. இதில் குறைய பேர் வந்து சங்கத்துக்கு காசை கொடுக்காமலே இருக்கிறாங்க. அதுக்காண்டி சொல்கிறேன்னு சொல்லி இது வருத்தப்படாதீங்க. அல்லாவுடைய கிருபையில் கொடுக்க வேண்டிய காசை அல்லாவுடைய பாதைக்கு செலவுங்க. இது நமக்கோ இல்லை வேறு யாருக்கும் நம்ம கிடையாது. அல்லாவுடைய பாதைக்காண்டி நம்ம செய்யணும்னு நினச்சி நம்ம செய்யணும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து எத்தனை பேர் படிக்கிறாங்க, ஏழை மக்கள் படிக்கிறாங்க. ஆகறதுக்காகவும் துனியாவுக்காகவும் படிச்சிருக்காங்க. நம்மளோட பள்ளி படிப்பு நாட்டில் உள்ள படிப்புக்காகவும் ஆகறதுடைய குரானுடைய அது இது படிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக படித்து நல்லபடியாக வேலைக்கு போய் அவங்க நம்மளுடைய அல்லமின் ஜமாத்துக்கு அவங்களால ஏண்ட உதவியை செய்யுமாறு அல்லமின் துபாய் ஜமாத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாம் தரம் இந்த ஜமாத்து இன்னும் கூடி அதிக ஆள்கள் சேர்ந்து நல்ல முறையில் சேர்ந்து இதுவும் அதிகமாக காசு சேர்ந்து நம்மளுடைய ஜமாத்து வந்து மென்மேலும் வளர்றதுக்காண்டி அல்லாவுடைய துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாலும் அன்பற்ற நகராலும் அல்லாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறோம். அல்லாவின் நல்லதில் உதவியை கொண்டு ஆரம்பம் செய்கிறோம். மேலும் நம் ஜமாத்தின் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்களே, பொருளாளர் அவர்களே மற்றும் நம் ஜமாத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள் அவர்களே அனைவருக்கும் இந்த அல்லமின் ஜமாத்தின் சார்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற ரஹ்மத்துல்லாஹி என்ற உரையை சொல்கிறேன். மேலும் அல்லமின் ஜமாத் 8ஆம் ஆண்டு முடிந்து 9ஆம் ஆண்டு அடியெடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் அல்லமின் ஜமாத்தின் நம்மளுடைய சிறிய ஒரு உதவியை கொண்டு எத்தனையோ நம் சமுதாய மக்கள் நமது சகோதரர்கள் ஆலிமாகவும் கல்வி ஞானம் உடையவர்களாகவும் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது நம்மளை கொண்டு நடக்கின்ற ஒரு காரியம் இல்லை. அனைத்து உறுப்பினர்கள் கொண்டு அனைத்து மக்களை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சிறிய காரியமாக இருக்கிறது. நாம் 1 ரூபா அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் சென்றால் 10 ரூபா செய்ததுன்னு நம்மளுடைய தீன் மார்க்கத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதுபடி நாம் அல்லாஹ்வுடைய கலாமின் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் மூலமும் யார் ஒரு மனிதர் தன் ஒரு ஆலிமை உருவாக்குகிறார்களோ அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் ஆலிம் உலமாக்கள் மூலம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதன்படி நாம் எத்தனையோ நமது சமுதாய மக்கள், நமது நண்பர்கள், நமது சகோதரர்களை ஆலிம்களாகவும் கல்வி ஞானிகளாகவும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது நம்மளை கொண்டு நடக்கக்கூடிய காரியமல்ல. நம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம் அல்லமின் ஜமாத்தின் சிறிய அங்கங்களை கொண்டு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது மென்மேலும் நம் அல்லமின் ஜமாத்தில் சேராத உறுப்பினர்கள் மென்மேலும் அதிகமாக சேர்ந்து மென்மேலும் நம்மளை கொண்டு சிறிய உதவிகள் செஞ்சு இன்னும் எத்தனையோ ஆலிம்களையும் எத்தனையோ கல்விஞானிகளும் உருவாக்குவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அறிவுந்து நல்லொரு உருவானாக. ஆமீன்.